சோனியில் ஒரு 5.1 சவுண்ட் பார் ஹோம் தியேட்டர் சிஸ்டம். இந்த மாடல் ரிலீஸ் பண்ணி 5 வருஷம் கிட்ட ஆனாலும் ஸ்டில் மார்க்கெட்டில் வந்து இன்னும் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், AUX, HDMI, அப்புறம் ஆப்டிக்கல் இன்புட்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங், ஃபீச்சர்ஸ், அப்புறம் சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் அசசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு, 3.5 mm AUX கேபிள், ரிமோட் கண்ட்ரோலர், 2 AAA பேட்டரிஸ், அப்புறம் ஓனர்ஸ் மேனுவல். இது பார்த்தீங்கன்னா பார் ஸ்பீக்கர். இதோட லென்த் 76 சென்டிமீட்டர். இந்த பார் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ரைட், சென்டர், அப்புறம் ஃப்ரண்ட் லெஃப்ட். இந்த 3 ஸ்பீக்கருக்குமே செப்பரேட் ஒயர் கனெக்ஷன் இருக்குது. இந்த பார் ஸ்பீக்கரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg. இதோட டாப் வந்து கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த பார் ஸ்பீக்கரை கையில் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் சோனியோட பில்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாட்டமில் 5 ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டேபிள்லையும் வச்சுக்கலாம் அல்லது வால் மவுண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ரியர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பார் ஸ்பீக்கர் மாதிரியே பில்ட் குவாலிட்டி டாப் கிளாஸ். இந்த ரியர் ஸ்பீக்கர் ஓவன்லையும் 65 mm ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பீக்கர்ஸோட பவர் ஹேண்ட்லிங் 67 watts at 4 ohms. இதோட டாப்லையும் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டைப். USB வந்து வேவ், MP3, அப்புறம் WMA ஃபார்மெட்லாம் சப்போர்ட் பண்ணும். ஃபைல்ஸ் டிஸ்பிளே டிவியில் பார்த்துக்கலாம். சப்வூஃபரோட டாப்பில் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் பவர் ஹேண்ட்லிங் 65 watts at 4 ohms. சப்வூஃபர் வெயிட் வந்து 7 kg. சப்வூஃபரோட சரௌண்டிங் வந்து உடன் என்க்ளோசரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட இன்புட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், 3.5 mm AUX, HDMI, அப்புறம் ஆப்டிக்கல் டிஜிட்டல் இன்புட். சவுண்ட் பாரில் உள்ள 3 ஸ்பீக்கர், அப்புறம் 2 ரியர் ஸ்பீக்கர், 5மே கலர் கோடரில் கொடுத்துருக்காங்க. அதனால் கனெக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. மேட் இன் வியட்நாம். இந்த மாடலோட பவர் கன்சப்ஷன் 40 watts. இந்த 3 வயர்ஸுமே சவுண்ட் பாரில் உள்ள 3 ஸ்பீக்கர்லேருந்து வர்றது. இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாடலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் இதோட சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்வூஃபர் லெவல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிமோட்லேயே கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லெவல்லையுமே சப்வூஃபர் எந்த டிஸ்டார்ஷனும் இல்லை, கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. சப்வூஃபர் டாப்பில் கொடுத்துருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் பட்டன்ஸ். இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் மோடுக்கு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். மூவி அண்ட் மியூசிக் ரெண்டுக்குமே செப்பரேட்டாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாடல் வந்து 15,000லேருந்து ஒரு 18,000 வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட் அமேசான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,989. அதுவும் சில நேரம் கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 13,500க்கே இந்த மாடல் வாங்கிக்கலாம். 13,500க்குலாம் இந்த மாடல் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். இந்த மாடல் வந்து 5 வருஷம் ஆனால் கூட இன்னும் மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்குது. இந்த மாடல் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.